திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ அதனால வந்துட்டு இங்கே தான் ரிவீல் பண்ணிக்கிறேன். நான் தான் அந்த கல்யாண வீடு ஸ்வேதா, இப்போ சிந்தாமணியை நடிக்கிறேன். அவர் எந்த தப்புமே பண்ணலை, அவர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நான் அழுவேன். அது அந்த சீன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அழ வந்துருச்சு. பிகாஸ் யூ ஆர் லவ்விங் அ பர்சன். எனக்கு கொஞ்சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஐ எம் ஓப்பன் அப் அபவுட் தட். லைக் யூனோ இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் எல்லாம் எனக்கும் இருந்துச்சு. எனக்கெல்லாம் என் பப்ளிக் போகும்போது யாரும் என்னை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் அந்த டைமில் இருந்துச்சு. ஐ வாஸ் தட் இன்ட்ரோவர்ட். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ரிஜெக்ஷன்ஸ் எப்படின்னா, இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, இவங்களை ஹீரோயினாக போட முடியாது, ரோலில் போட முடியாது, அப்படி வந்திருக்கு. நிறைய சீரியல்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஹீரோக்கு ஹைட்டு நான் நிறைய ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மேக்கப் பண்ணவே தெரியல. என் அக்கா அம்மா எல்லாம் எப்போ திட்டுவாங்க. அம்மா எப்போ சொல்ல, நீ சாரி சரியாக கட்டலை, அது சரியாக போடலை, ஜுவல்ஸ் சரியாக போடலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அத்தை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, முறைப்படியாக கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சின்னமணி பண்ணுறேன்னா இது பாருங்க, நீ ஸ்ரீஜா தான் முறைப்படியாக கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த இசை முக்காடு போட்டுட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இவளுக்கெல்லாம் நான் ஆறுதி எடுக்க மாட்டேன். யூஸ்வலாக நான் பண்ணது எல்லாமே பாவம் கேரக்டர். சேஞ்ச் இருக்கட்டுமே, ஏன்னா நான் எப்போவுமே அழுது வெறுத்து போயிருந்தது. ஸோ அதனால தான் அலியா இஸ் வெரி ஃபன் அண்ட் என்ஜாயிங். இதுதான் இந்த சீன் வந்தபோது எனக்கு ரொம்ப பயம். அது வந்து கட்டு தான் இருந்தாலும் வலிக்குன்ற ஒரு திருமுருகன் சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா லைக் பர்சனலி ஐ எம் லக்கி தட் லைக் ஐ ஹவ் டன் அ ப்ராஜெக்ட். திருப்பி வந்து சாரோட சீரியலில் நீங்கள் வர வாய்ப்பு இருக்கா? சன்னில் வர வாய்ப்பு இருக்கா? சார் புது ப்ராஜெக்ட் பண்ணும்போது துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் பேக் டு திருப்பி வந்து தமிழ் சீரியல் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருந்தது? ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பிரேக் எடுத்துட்டேன். எனக்கு பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சு. நம்ம கோவிடெல்லாம் வந்த டைமில் கொஞ்சம் அன்ஸ்டேபிலிட்டி, அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் வந்த போது அது எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் நான் டயர்டாக இருந்துச்சு. பிகாஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாண வீடு முடிச்சுட்டு மலையாளத்தில் 2 சீரியல் கண்டினியூஸாக பேக் டு பேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்ததும் கொஞ்சம் எனக்கும் கோவிட் வந்திருந்தது. ஸோ கொஞ்சம் நான் ஃபிசிக்கலாகவும் அண்ட் மென்டலாகவும் நம்ம கொஞ்சம் ரொம்ப பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரேக் எடுக்கலாம். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் 2016. ஸோ அது மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு லவ் மேரேஜ். ஸோ மேரேஜ் ஆகி லக்னோ போனேன். ஏன்னா அவர் மலையாளி கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் சைக்காலஜியில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன், கிளினிக்கல் சைக்காலஜி. அதுக்கப்புறம் வரணும்னு ஆசை இல்லை இப்போல்லாம். சரி ஓகே அங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு தான் இருந்தேன். ஒரு ஸ்கூலில் டீச்சராக கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட். ஆன்லைன் கவுன்சிலிங், தெரப்பி எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட இன்ஸ்டிடியூட் இருக்கா ஆர்கனைசேஷன், அங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ தென் பிஹெச்டிக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த ஒரு சான்ஸ் வந்துருச்சு. ஸோ யூஸ்வலாக நான் பண்ணது எல்லாமே பாவம் கேரக்டர். இப்படி நிற்கிற கேரக்டர் சமத்தா இருக்கும்ல. ஆமாம், மலையாளத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொன்ன போது நான் யோசித்தேன், சரி ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே, ஏன்னா நான் எப்போவுமே அழுது வெறுத்து போயிருந்தது. ஸோ அதனால தான். பட் எனக்கு தெரியல இந்த அளவுக்கு அது சரியாக வரும்னு. பட் இப்போ இந்த பாரிஜாதமில் சிந்தாமணி நெகட்டிவ் லீட் கேரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்கு, கண்ணு ஒரு மாதிரி எல்லாம் உருட்டி நடிக்கிறீங்க. ஓகே, அப்போ அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷம் வெளியே போகும்போது. ஆனால் யாருக்குமே அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல. என்ன நான் கல்யாண வீடு ஸ்வேதா தான் இதில் நடிக்கிறேன். ஆமாம், ஏன்னா கல்யாண வீடு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி, 6 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ அப்படின்றப்போ ரெகக்னைஸ் ஆகும்ல, இவங்க தான் அவங்களா. இன்னொன்று வேற, அதில் நீங்கள் ஒரு மாதிரி லைக் ரொம்ப டல்லாக ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பீங்க. இதில் ரொம்ப கான்ட்ராஸ்டாக லைக் மேக்கப்ஸ் அதிகமாக, லைக் ஆக்ஷன்ஸுமே இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரெகக்னைஸ் பண்ணாங்களா நீங்கள் தானே அது
உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்டாங்களா? இதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்கூலே திருமுருகன் சாரோட ஸ்கூல். அவர் வந்து நேச்சுரலான மெத்தடு தான். அவர் தான் எனக்கு குரு. ஸோ கல்யாண வீட்டில் அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் எல்லாமே நடிச்சிருக்கேன். அவர் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்தபோது அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் தெர் இஸ் அ லைக் டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஹேப்பன்ட். ஸோ ஆனால் மக்களுக்கு இதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் எல்லா இடத்துலையும் எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ சின்னாமணின்றதுன்னு தான் அந்த கேரக்டரில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோட ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் 2 வாட்டி ஹேக் ஆகி எல்லாமே போயிடுச்சு. ஸோ யாருக்கும் ஒரு கனெக்ஷன் வர்றதுக்கு ஆக்டிவா இல்லாதனால அது தெரியல, டச் இல்ல. பட் இப்போ சத்தியமா சொன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ அதனால வந்துட்டு இங்கே தான் ரிவீல் பண்ணிக்கிறேன். நான் தான் அந்த கல்யாண வீடு ஸ்வேதா, இப்போ சிந்தாமணியை நடிக்கிறேன். இப்போ உங்களை வந்து பர்சனலாக பார்க்குறவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை வந்து தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து பை நேச்சராக நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பேசுகிற ஒரு பர்சன், சிரிச்சுட்டே இருக்க ஒரு பர்சன் அப்படின்றப்போ இது டோட்டல் கான்ட்ராஸ்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேக்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லைக் ரொம்ப டெரராக பார்க்கணும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பேசணும், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது ஞாபகம் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப்? ஆமாம், ஃபர்ஸ்ட் டேக்கில் ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 month தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி சீரியல்ஸ்லேயே நெகட்டிவ் கேரக்டர்ஸோட சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்தேன். ஹவு தேர் ஆக்டிங் இந்த மாதிரி நான் என் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல. ஸோ தென் ஹீ டோல்ட் மீ ஒரு மேஜர் கேரக்டர் ஒரு ஹிந்தி சீரியலில், அவங்கள பாருங்கள் எப்படி இருக்குது அவங்களோட கண்ணு இதெல்லாம். அப்புறம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் டைரக்டர்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி கேரக்டர், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் எப்படி. ஸோ அவர் சொன்னேன் வர இடத்துல பார்த்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது நல்லபடியாக வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் கட்டு தான். ஸோ அதில் வந்து எப்படி அவங்கக்கிட்ட கோசிப் பண்ணுறது, அங்கே இங்கே நடந்திருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து அந்த செட்டில் பண்ணும்போது லிப்பெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பண்ணுவாங்களே, இதில் கொஞ்சம் வாய் திறந்து கண்ணை உருட்டி பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் அது போக போக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் ஐ திங்க் லைக் இன்னும் கொஞ்சமாக டிஃபைன் ஆகிருக்கு அந்த கேரக்டர் எனக்கு. அண்ட் பட் லைக் இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறேன், பார்ப்போம். சடனாக உங்களுக்கு வந்து ஒரு சீன் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆக்ட் லைக் ரெண்டு விதமாகவும் பண்ணி காட்டணும். ஒன்று வந்து கல்யாண வீடு ஸ்வேதா மாதிரி ஒன்று பண்ணணும், அண்ட் வந்து சிந்தாமணி மாதிரி பண்ணணும்னா நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க? சீரியஸாக அவங்களுக்கு திருமுருகன் சார் கோவிட் டைமில் சாரோட சேனலுக்காக ஒரு இன்டர்வியூ சாரே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் சார் என்கிட்ட சொன்னேன், ஸ்வேதா வந்து நெகட்டிவ் கேரக்டரானா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்டில் நான் ஆக்சுவலாக அது பண்ணியிருக்கேன். ஸ்வேதா எப்படி நல்லா நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அப்போ அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், ஏய் நீங்கள் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கலாமே நம்ம. ஆமாம். ஸோ நான் வந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடது எடுத்து பார்த்துருந்தேன். பிகாஸ் எனக்கு டச்சே போயிருந்தது as an artist. ஸோ அந்த ஒரு இது சொன்னால் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அது நார்மலாக பண்ணுவேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணுவேன். சரி, இப்போ எங்களுக்காக அந்த 2 கேரக்டராகவும் பண்ணி காட்டுங்க, ஸ்வேதாவும் சிந்தாமணியாவும் இப்போ பண்ணி காட்டுங்க. ஸோ இப்போ ஸ்வேதா வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறான், அத்தை கிட்ட சொல்கிறான், ஓகே அத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, முறைப்படியாக கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த இசையெல்லாம் இப்படி ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது எப்படி நம்மளால் ஒத்துக்க முடியும்? விஷாலோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுல. இதுதான் ஸ்வேதா. ஓகே, ஆனால் அது சின்னமணி பண்ணுறேன்னா இது பாருங்க நீ, ஸ்ரீஜா தான் முறைப்படியாக கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த இசை முக்காடு போட்டுட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இவளுக்கெல்லாம் நான் ஆரதி எடுக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி கண்ணு இல்ல உருட்டி உருட்டி கண்ணு வலிக்குள்ள பயங்கரமா. முதல்ல அப்படி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஐ மேக்கப் எல்லாம் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேரக்டருக்காக பர்டிகுலரா மேக்கப்லாம் வந்து நான் பயங்கரமா கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன்னு இந்த கேரக்டருக்கு என்ன சொல்வீங்க? அதுதான் மேக்கப் தான் மெயின். எனக்கு மேக்கப் பண்ணவே தெரியல, என் அக்கா அம்மா எல்லாம் எப்போ திட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஐ மேக்கப் டியூட்டோரியல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே ஹைலைட் பண்ணுறது, சீக் ஹைலைட் பண்ணுறது இதெல்லாம் தெரியவே இல்லை. மேக்கப் திங்கு கூட எங்கிட்ட அதெல்லாம் போடுறது. ஆமாம், இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. இருந்ததே ஒரு ஃபவுண்டேஷன் நார்மல், அதுதான். அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 2-3 வாட்டி வீட்டில் உட்காந்து மேக்கப் போட்டு
இப்போ தான் ஒரு அளவுக்கு நல்லா வந்திருக்கு. பர்டிகுலராக என் அக்கா சொன்னேன் நல்லபடியாக நீ மேக்கப் பண்ணுறேன்னு, அதே எனக்கு ஒரு பெரிய பெருமை. இல்லைன்னா சொல்லவே மாட்டேன், எப்போவுமே சொல்லேன் நீ எப்போவுமே மேக்கப் பண்ணலாம் போட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே அவங்க தானே, இது தப்பு அது தப்பு. ஆனால் இருந்தாலும் அம்மா எப்போ சொல்ல நீ சாரி சரியாக கட்டலை, அது சரியாக போடலை, ஜுவல்ஸ் சரியாக போடலை அப்படியெல்லாம். ஆல் மம்மிஸ் ஆர் சேம் தான். என்னதான் நம்ம பேசினாலும் இந்த கையில ஏன் மோதிரம் போடல, இந்த கையில ஏன் வாட்ச் போடல, கரெக்ட் அது எப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதனால தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம்ல. அம்மாவது எப்பயாவது நல்லா சொல்லணும். ஆனால் ஒரு வாட்டி என் அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக என்னென்ன நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறது பிடிக்கல. என் அப்பா சொன்னேன் ஏன் என்னோட பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்களே இப்போது 2-3 சீன்ஸ் பார்த்துட்டு சிரித்தாங்க. பிகாஸ் இது காமெடி ப்ளஸ் வில்லத்தனும் அதுதான். ஸோ அவங்களே வந்து அதை பார்த்துட்டு சிரிச்சாங்க, சொன்னாங்க நல்லா பண்ணியிருக்கேன்னு. அது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதில் வந்து இசையா வந்து நம்ம ஆலியா மனசு அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரீல்மே ஷேர் பண்ணியிருப்பீங்க, உங்களை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், பட் உங்களால் அடிக்கவே முடியாது. திருப்பி வந்து சரி ஓகே அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை திருப்பி அடிப்பீங்க. ஸோ எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க சரியான ஒரு ஜாலி டைப்பு, எப்பயுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஃபன்னாக இருக்க ஒரு பர்சனு. அப்படின்றப்போ இந்த லைக் இந்த அடிக்கிற சீனு, கோவப்படுற சீன்லாம் இப்போ 2 பேரும் ஃப்ரேமில் இருக்கீங்க, எப்படி இருக்கும் அந்த டைம் செட்டில் எப்படி இருக்கும்? ஆலியா இஸ் வெரி ஃபன் அண்ட் என்ஜாயிங். ஆக்சுவலி ஆலியாவை வந்து நாங்கள் கல்யாண வீடு சீரியல் ஃபஸ்ட்டு ஆடிஷன் டைமில் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அப்போ தெரியும். அப்பப்போ ஸ்டேஜில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இந்த சீரியலில் வந்துட்டு தான் நாங்கள் வந்து இன்னும் நல்லா பழகுறோம். ஸோ ஷீ இஸ் வெரி ஃபன் அண்ட் லைக் யூனோ ஒரு என்டர்டெய்னிங்காக சிட்டில் எப்போவுமே ஜாலியாக இருப்பேன் ஆள். இதுதான் இந்த சீன் வந்தபோது எனக்கு ரொம்ப பயம். அது வந்து கட்டு தான் இருந்தாலும் வலிக்குன்ற ஒரு டவுட்டு. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேக் இருந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் டேக்கில் இப்படி அடித்தேன். சொன்னேன் இது என்னம்மா அடிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. டேரக்டர் என்ன சார் பயமாக இருக்குது அப்படின்னு. அது சொன்னேன் நீ அடிடா ஒன்றுமே ஆகாது எனக்கு அடிடா அப்படின்னு. அப்படி எல்லா கடவுளையும் சொல்லிட்டு டம்முன்னு அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கே பயமாக இருந்தது. பட் அவள் வந்து ஷீ செட் லைக் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு. ஆனால் வெளியே அது வந்து நம்ம பிடிஎஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியே விட்டப்போ தான் எல்லோரும் சொன்னேன் நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன், ஒன்றுமே ஆகலை அவங்களுக்கு அப்படின்னு. சரி இப்போ அவங்களோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து உங்களோட இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதோ ஏன் இப்படி வந்து இசையை டார்ச்சர் பண்ணுற, ஏன் இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரிலாம் வருதா, டாக்ஸ்லாம் வருதா? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஷூட்டிங்காக வருவேன், இல்லைன்னா லக்னோ போயிடுவேன், கேரளா போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு லைவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் சொல்லியிருக்கேன் எரிச்சலாக இருக்குது, சிந்தாமணி வாயப்பாரு அப்படியெல்லாம். அப்போ எனக்கு அது கேட்கும்போது சந்தோஷம்தான். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த கேரக்டர் பண்ணிருக்கோம், அது வந்து ஜெயிச்சிட்டோம் தானே அர்த்தம். ஸோ அதனால ஐ ஆம் ஹாப்பி. நீங்கள் இன்னும் வந்து என்ன திட்டுங்க, ஐ ஆம் ஹாப்பி தட் லைக் யூனோ யூ ஆர் என்ஜாயிங் இட் அண்ட் அந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. ஸோ திருப்பி பேக் டு சீரியல் வரீங்க, பீப்புள் திருப்பி உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, இந்த கேமரா லைட் ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் போகும்போது கல்யாணம் ஆகி போகும்போது ஹஸ்பண்டோட நல்லா லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் போனேன். தென் ஐ ஸ்டடிட் சைக்காலஜி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஐ எம் ஓப்பன் அப் அபவுட் தட் லைக் யூனோ இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் எல்லாம் எனக்கும் இருந்துச்சு. பிகாஸ் அ சடன் சேஞ்ச் ஃப்ரம் 1 to 1 அது வந்து எல்லாருக்கும் ஒத்துக்க முடியாது. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தனால வி ஹேட் அ கவுன்சிலிங் செல். ஸோ அங்கே தான் போயிட்டு கவுன்சிலிங் தெராப்பி எல்லாம் எடுப்பேன். ஸோ அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் சான்சஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் எனக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த கேரக்டர் வந்தபோது நான் கேட்டேன் ஹஸ்பண்டுக்கிட்ட பண்ணவா, பிகாஸ் ஹீ இஸ் ஒர்க்கிங் அப்ராட், நானும் வந்து தனியாக தான் இருக்கேன். ஸோ அவர் வந்து அவரோட அம்மா இருக்குது, ஸோ பட் தனியாக இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு சொன்னேன் உனக்கு பிடிச்சதுன்னா நீ பண்ண, நீ முன்னாடி பண்ண விஷயம் தானே அப்படின்னு. ஸோ நான் ஒப்பனப்பா சொல்லணுன்னா அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நான் ஒர்க் பண்ணுறதோட அந்த டெப்த்து தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங், எனக்கு கேஷ் கிடச்சிது அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வென் ஐ கிளியர்ட் அவுட் ஆஃப் மை மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ பண்ணுறது எல்லாமே நான் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்லேருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கெல்லாம் என் பப்ளிக் போகும்போது யாரும் என்னை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் அந்த டைமில் இருந்துச்சு. ஐ வாஸ் தேட் இன்ட்ரோவர்ட். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் இப்போ வந்து வர்றது ஒருத்தராக இருந்தாலும் பண்ண மாட்டாங்களான்னு. ஆமாம், இப்போ நம்ம உலகத்திலேயே வந்துட்டு டு லவ் அண்ட் டு பி லவ்டுன்றது பெரிய விஷயம்.
ஸோ ஒருத்தராவது நம்மளை பார்த்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் நமக்கு கமெண்ட் போடுறீங்க. நான் அது எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கிடைக்கிற ஒவ்வொன்றும் இப்போ பெரிய விஷயமா தெரியுது. அது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஆம் லிவிங் இன் த ப்ரெசன்ட். ஸோ எனக்கு இப்போ கிடைக்கிற எல்லாமே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுது. ஸோ ஐ ஜஸ்ட் என்ஜாய் இட். யா. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தீங்க, எப்படி இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கதையெல்லாம் சொல்லுங்கள். ஓகே. நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி போகும்போது சொன்னேன், உங்களுக்கு என்ன சவுத்தில் இருந்து யாருமே கிடைக்கலையா, கேரளால போய் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ அவர் ஆக்சுவலி வந்து ஹீஸ் அ ஷெஃப். ஸோ அவர் வந்து மேரியோட்டில் தான், கொச்சி மேரியோட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அங்கே ஷோக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ ஜஸ்ட் பார்த்தது தான். ஸோ அந்த டைம் நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் நல்லா ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். கோவிட் டைம், அதுக்கப்புறம் நான் 20 இல்லாத கோவிட் வந்த டைமில் தான் இந்த மாதிரி உட்காந்து இந்த மெசேஜ் எல்லாம் படிக்கிறது. ஸோ அப்போ தான் இந்த மெசேஜ் யதார்த்தமாக பார்த்தேன். ஸோ வி ஜஸ்ட் மெசேஜ் ஈச் அதர். ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லா கேரளா சத்யா நல்லபடியாக செய்வார். என்னை விட கேரளா பற்றி நல்லா தெரியும். நான் கொச்சியில் இருந்துகிட்டே மூணார் செராயெல்லாம் போனதே இல்லை லைஃப்பில். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, இங்கே இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு. ஸோ அந்த அளவுக்கு ஹி லவ் கேரளா. ஸோ அதனால் அவங்களுக்கு கேரளாவிலேருந்தே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவர் வீட்டிலே கல்யாணம் பார்த்துருந்தேன், வீட்லேயும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொன்னேன் பார்க்கலாமா அப்படின்னு. எனக்கு என்னமோ ஒரு 3 நாள்ல நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓ, அவ்வளவுதான் உங்க லவ் ஸ்டோரி? ஆமா. அதுக்கப்புறம் தான், ஆமா, அந்த ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய வேலையை ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவர் வீட்லேயும் வந்து கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் அதெல்லாம் ஓகே பார்க்கலாம், அப்புறம் இவ்வளோ தூரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணது, ஜாதகம் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனது. அதுக்கப்புறம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு. ஆனால் அப்புறம் 2 இயர்ஸ் ஆச்சு. அண்ட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ரோல் வந்து கொஞ்சம் ஏஜ்டான ரோல் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கல்யாண வீடுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யூ ஆர் லைக் இன்னும் ரொம்ப யங்கராக இருப்பீங்க. அப்போவே நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வர ரோல்ஸ் எல்லாமே லைக் வந்து கொஞ்சம் ஓல்டர் ரோல்ஸாகவே வருது இல்லை? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேனே, அந்த டைம்லேருந்து எனக்கு இந்த இமேஜ் பார்த்து நடிக்கிறது இல்லை. சத்தியமாக சொன்னால் கல்யாண வீட்டில் சீரியலில் ஃபர்ஸ்ட்டு 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் தான் முதல்ல செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அது என்னமோ இது இருந்ததுனால அவர் சொன்னேன், அந்த கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகலை, இந்த கேரக்டருக்கு 2 ஹீரோயின்ஸ் தான், இதில் ஒரு குழந்தைக்கு அம்மாவை நடிக்கணும், உங்களுக்கு ஓகேவா? எனக்கு தெரியல, அது இல்லை அதில் என்ன பெரிய விஷயம் அப்படி தான் நான் யோசித்தேன். குழந்தைக்கு அம்மா என்ன நடிக்கிறது தானே அப்படின்னு தான். ஸோ அதனால் ஓகே சொன்னேன். இப்போ கூட அதான் வந்தபோது எல்லோரும் சொன்னாங்க, ஏன் அத்தை கேரக்டர் பண்ணுறேன், ஹீரோவுக்கு ரொம்ப ஏஜான கேரக்டர்னு. நான் அப்படி யோசிக்கலை. சி வாட் யூ ஆர் கெட்டிங் யூ ஆர் டூயிங் இட். அது எதுவும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஃபேஸ்ன்னு எனக்கு தோணுது சம்டைம்ஸ். மேபி அதனால இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் டூ இட். ஆனால் இமேஜ் பார்க்குறதில்ல. இப்போ கூட எனக்கு ஒரு ஹீரோவுக்கு அம்மா நடிங்கன்னு சொன்னால் நடிப்பேன். ஓகே. ஆனால் இப்போ நிறைய சீரியல் ஹீரோயின்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி வந்து இவங்களுக்கு அம்மா ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து லைக் ஏஜ்டு ரோல், அம்மா ரோல் இப்படி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அது ஒரு பெரிய ரோலாக இருந்தாலும் கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எப்படி அந்த கால் எடுக்கிறீங்க? அதுதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு சீரியல், இப்போ ஒரு சீரியலும் இல்லை மூவி எது ப்ராஜெக்ட்னாலும் யூ ஜஸ்ட் see it. இது வந்து ஹீரோயினால் மட்டும் போகலைல்ல, அதர் கேரக்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன்னால தான் அந்த சீரியலில் இப்போ ஹீரோயினை ஆளுங்க விரும்புகிறாங்கன்னா அந்த நெகட்டிவ் சைடு அதே தூக்கத்தில் இருந்து வந்து தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். அதனால தான் ஹீரோயினுக்கு சிம்பதி போகுது, ஹீரோயினோட கேரக்டருக்கு இது போகுது. ஸோ எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டண்ட் தான். ஹீரோயின்றது ஒரு டைட்டில் கார்டில் வர்றதை விட மற்ற எல்லா கேரக்டரோடையும் கான்ட்ரிபியூஷனால தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லா போகுது. ஸோ எவ்ரி கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதில் இமேஜ் பார்க்குறதுக்கு என்ன, அப்புறம் இல்லை எனக்கு தெரிஞ்சு மெச்சூரிட்டி கேரக்டர் பண்ண என்ன எந்த ஒரு பிரச்சனை. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ரிஜெக்ஷன்ஸ் எப்படின்னா, இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, இவங்களை ஹீரோயினாக போட முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி இவங்க ரொம்ப டாலாக இருக்காங்க, அதனால வந்து இந்த பிளேஸ் இந்த ரோல் போட முடியலன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ரோலில் போட முடியாது அப்படி வந்திருக்கு. நிறைய சீரியல்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஹீரோக்கு ஹைட்டு நான் நிறைய ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட சம்டைம்ஸ் நடிக்கும் போது மற்றவங்க கூட எதிர அவங்களுக்கு சாண்ட் பேக் வைப்பேன், இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா ஹைட் ஒரு ப்ளஸ்ன்னு எனக்கு தோணுது. ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பிஃபோர் மேரேஜ் நிறைய ரோல்ஸ் எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் மை ஹைட் அண்ட் அந்த பாடி டைப்புன்றதுனால.
இப்போ எனக்கு அது இல்லை, பிகாஸ் அது இல்லாத அதான் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்ற கஷ்டம் இருக்காது அந்த மாதிரி இருக்குல்ல. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது தான், நாங்கள்லாம் இவ்வளோ ஹீல்ஸ் போட்டு நடிக்கிறோம், அவங்களுக்கு அது தேவையே இல்லைல்ல அப்படின்னு. ஸோ எனக்கு அது எப்போவுமே ப்ளஸ் தான். ஏன்னா நான் எங்கே போனாலும் நான் டோலாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பார்ப்பாங்கல்ல, அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனால் என்னோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நான் கம்மி தான், பிகாஸ் ஹீ 6'1", நான் 5'7". ஸோ அவர் கூட என்னோட லைஃப்லேயே எனக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த இது நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணும்போது எனக்கு மைண்டில் ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு, என்ன நடந்தாலும் என்னை விட நல்லா ஹைட்டாக இருக்கிற ஹஸ்பண்டு தான் எனக்கு கிடைக்கணும், அவரோட செஸ்ட்டுக்கு எல்லாம் தலை போய் நிற்கணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல கொஞ்சம். ஸோ ஆனால் அது வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது கிடைச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நான் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால கரெக்டு. ஆமாம் 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 ஆமாம். அவர் முன்னாடி நிற்கும் போது நான் குட்டி தான், அது போதும். அண்ட் வந்து இப்போ எப்படி பாரிஜாதம்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் வந்துட்டு இருக்கும், அதே மாதிரி கல்யாண வீடில் வந்து பயங்கர ஒரு ரெகக்னேஷன் அந்த டைம். இன்னொன்று அந்த டைம் சீரியல்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த மாதிரி சீரியல்ஸ் இப்போ கிடையாது. அதெல்லாம் ஒரு மாதிரி லைக் கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சீரியல்ஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து திருமுருகன் சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா லிட்ரலி எல்லாருமே சொல்லுவாங்க அவரோட போனால் போதும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்டிங் எல்லாமே கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? சீரியஸ்லி லைக் இப்போ கூட நான் சீரியலில் வந்து உட்காந்து நம்ம பேசும்போது நம்ம என்னதான் சொல்லுவாங்கன்னா, மெட்டியொலி, நாதஸ்வரம், குலதெய்வம் சாரோட சீரியல்ஸோட நேம் தான். ஸோ அவரோட அந்த சீரீஸில் லாஸ்ட் சீரியல் தான் கல்யாண வீடு. அதுக்கப்புறம் அவர் புது ப்ராஜெக்ட் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ ஐ எம் லக்கி தட் லைக் ஐ குட் ஆக்ட் வித் ஐ குட் லைக் ஹீ இஸ் மை குரு. அவர் தான் என்னை செலக்ட் பண்ணார். ஸோ அதனால நான் வந்து லக்கி, எனக்கு வந்து அவரோட ப்ராஜெக்டில் அந்த சீரியலோட கோல்டன் பீரியடில் நடிக்க முடிஞ்சதுன்னு. அண்ட் நான் இப்போ இருக்கிற சீரியல்ஸையும் ஐ டோன்ட் ஜட்ஜ் இட், பிகாஸ் என்ன ஒரு சேஞ்ச் எல்லாருக்குமே வேணும். ஸோ அதனால் அந்த புது சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆஸ் எ லைக் பர்சனலி ஐ எம் லக்கி தட் லைக் ஐ ஹேவ் டன் அ ப்ராஜெக்ட். அது வந்து சீரியலுக்கு என்ன இதாக பியோர் நம்ம தமிழ்நாடோட கல்ச்சர் அதெல்லாம் வச்சுருக்கிற ஒரு சீரியலில். ஸோ ஐ குட் ஆக்ட் தட். ஸோ ஐ எம் லக்கி. திருப்பி வந்து சாரோட சீரியலில் நீங்கள் வர வாய்ப்பு இருக்கா? சன்னில் வர வாய்ப்பு இருக்கா? ஐ டோன்ட் நோ. சார் புது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தானே, அவர் எப்போவுமே புது ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஆள். ஆடிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நானும் ஆடிஷன் மூலமாக தான் போனேன். ஸோ இஃப் ஐ கெட் அ சான்ஸ், இஃப் ஹீ கால்ஸ், ஐ வில் பி டிலைட்டட் டு லைக் பி அ பார்ட் ஆஃப் இட். ஆனால் தெரியாது, எப்போ ஒன்றாலும் அவர் தான் எனக்கு குரு. ஐ ஆல்வேஸ் லைக் அவரோட அந்த அவர்கிட்டேருந்து கிடைச்ச நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான். ஸோ கிடைச்ச கண்டிப்பாக வருவேன். இல்லைனாலும் இப்போ கூட நம்ம சீரியல் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவர் ஆல் தி பெஸ்ட்லாம் சொன்னாங்க. எஸ். நீங்கள் கல்யாண வீட்டில் பண்ணியிருப்பீங்களே நிறைய சீன்ஸ் வந்து ஐகானிக் சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. பட் ஒன் பர்டிகுலர் சீன் இது வந்து என்னை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இந்த சீனை பார்த்து வந்து என்கிட்ட பேசியிருக்காங்கன்னு ஏதாச்சும் இருக்கா சீன்? ஆமாம்மா, ஒரு சீன் அதுதான். 2 சீன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு சீன் வந்துட்டு நான் தான் அவர்கிட்ட போயிட்டு நான் கரெக்டாக சொல்லுவேனே, உங்களை அப்போவே விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன், அந்த நீங்கள் வந்து தப்பாக எதுவும் நினைக்கல, உங்களை பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அந்த எனக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதில் சார் வந்து சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் அவரை சொல்லும், நமக்கே பிடிச்சி நமக்கே தெரிஞ்சு ஸ்வேதாவை கட்டிக்கிறது தானே. அந்த சீன் மக்கள் பார்த்து அவ்வளோ எனக்கு நான் வெளியே போகும்போது அவ்வளோ அதான் அந்த இன்னசென்ஸ் உங்கள் ஃபேஸில் ஒன்றுமே நீங்கள் பண்ணலை, ஆனால் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு சீன் நான் வந்து சூர்யா கிட்டே போய் இன்னொரு ஹீரோயின் கிட்டே போயிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன், கோபியை தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் எந்த தப்புமே பண்ணலை, அவர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நான் அழுவேன். அது அந்த சீன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அழ வந்துருச்சு. பிகாஸ் யூ ஆர் லவ்விங் அ பர்சன், பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு தான் நம்ம யோசிப்பேன்ல. ஸோ கோபி இஸ் இன் லவ் வித் சூர்யா, பட் ஹீ இஸ் டூயிங் இட் ஃபார் யூ பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ். ஸோ அவர் அது சொல்லி கொடுத்தாங்க, உங்கள் கண்ணில் வந்து அந்த தண்ணி கரெக்டாக இருக்கணும், ஆனால் சிரிப்பு உங்கள் வாயில் வந்து நீங்கள் சிரித்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இப்போது நான் அடிக்கடி அது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோனில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்டர் லாங் டைம் உங்களை மீட் பண்ணது அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு திருப்பி பேக் டு உங்களை தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை பார்க்குறது. ஸோ இன்னும் வந்து பாரிஜாதம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஸ்வேதா ஒரு பெரிய ரெகக்னேஷன் வந்துச்சோ அதே மாதிரி இந்த சீரியலும் வந்து வரணும்னு சொல்லி பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆர் டீம். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச். எப்போவும் நான் தமிழ் மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு மலையாளியாக இருந்தால் கூட எனக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைச்சது தமிழில் தான். தமிழ் மக்களோட அன்பு எப்போவுமே இருந்துருச்சு. ஸோ இப்போது அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த கொடுத்த அன்பெல்லாம் மறுபடியும் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. நல்லா டேலண்டடாக இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேச முடிஞ்சுது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.